बाप आकर के हमको असीम राजाई देते हैं। பரமாத்மா தந்தை வந்து நமக்கு அளவிடவே முடியாத அளவிற்கு ராஜாங்கத்தை கொடுக்கிறார். सारे विश्व के ऊपर कंट्रोलिंग पावर देते हैं। அதாவது முழு உலகத்தின் மீதும் கண்ட்ரோலிங் பவர் கொடுக்கிறார். तो ये राजाई प्राप्त करने के लिए ये ज्ञान का युद्ध जरूरी है। இந்த ராஜாங்கத்தை அடைவதற்காக ஞானமாகிய போர் செய்வது அவசியம். ज्ञान के आधार पर आत्मा में ऐसी मन बुद्धि की सेटिंग हो जानी चाहिए। ஞானத்தினுடைய அடிப்படையில் ஆத்மாவிற்குள் மனம் புத்தி அப்படி செட் ஆகிவிட வேண்டும். कि कोई भी परिस्थिति हो, कैसे भी व्यक्ति हो, उनका அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, अगर हम सामना करें तो हम हरासमेंट में ना आए। யார் நம்மை எதிர்த்தாலும் சரி, நாம் அதனால் ஒன்றும் தொந்தரவை அனுபவம் செய்யக்கூடாது. वो हमें दुख देने की कोशिश करें, அவர்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்க முயற்சி செய்தாலும் சரி, हमको नष्ट करने की कोशिश करें, நம்மை அழிக்க முயற்சி செய்தாலும் சரி, के अंदर ऐसा भाव पैदा करके रखे कि ये हमारा कुछ भी नहीं बिगाड़ सकते। நாம் நமக்குள் அப்படிப்பட்ட பாவனையை உருவாக்கி வைக்க வேண்டும். அதாவது இவர்கள் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. मनोबल पैदा करना ये ईश्वरीय ज्ञान का काम है। மனோபலத்தை அதிகரிப்பது இது ஈஸ்வரிய ஞானத்தினுடைய விஷயம். जिसे कहते हैं विल पावर। அதைத்தான் வில் பவர் என்று சொல்கிறார்கள். மனோபலம். ये विल पावर हमको विल करने के लिए परमात्मा बाप आया हुआ है। இந்த மனோபலத்தை அதிகரிப்பதற்காக, மனோபலத்தை கொடுப்பதற்காக பரமாத்மா அப்பா வந்திருக்கிறார். पुरुषार्थ करते करते आत्मा माया से हार जाती है। புருஷார்த்தம் செய்து செய்து ஆத்மா மாயாவிடமிருந்து தோல்வி அடைந்து விடுகிறது. तो आत्मा माया से हार जाती है। जब हार जाती है तो पूरा ज्ञान जिस रीत से ग्रहण करना चाहिए वो नहीं ग्रहण कर पाती। எப்பொழுது தோல்வி அடைந்து விடுகிறதோ அப்பொழுது ஞானத்தை முழுமையாக எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வதில்லை. ज्ञान के भी दो स्तर हैं। जैसे लौकिक दुनिया में एक बेसिक नॉलेज पाई जाती है, ஞானத்திலும் இரண்டு நிலை உள்ளது. எப்படி உலகளாவிய படிப்பு, லௌகீக உலகத்தினுடைய படிப்பிலும் பேசிக் நாலேஜ் உள்ளது. और एक हायर ज्ञान कहा जाता है। மற்றொன்று ஹையர் ஞானம் என்று சொல்லப்படுகிறது, உயர்ந்த படிப்பு. BA में वही पढ़ाई पढ़ाई जाती है। BA MA இதிலும் கூட அதே படிப்பு தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். रहीमदास के दोहे कवित्व पढ़ाई कहा जाता है। BA में वही पढ़ाई पढ़ाई जाती है। तो सूरदास, तुलसीदास, रहीमदास के दोहे कवित्व पढ़ाए जाते हैं और वही कविताएं சூர்தாஸ், துளசிதாஸ், ரஹீம்தாஸ் இவர்களினுடைய கவிதை தான் அங்கேயும் கூட சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. बेसिक नॉलेज में पढ़ाई जाती। அதே கவிதை தான் அந்த பேசிக் நாலேஜிலும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. बेसिक नॉलेज में सिर्फ रटना सिखाया जाता है। பேசிக் நாலேஜில் மனப்பாடம் செய்ய மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். और जब एडवांस स्टूडेंट बन जाते हैं ஆனால் எப்பொழுது அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் ஆகுகிறார்களோ तो BA में उनका बुरी अर्थ समझ जाते हैं। அப்பொழுது BA MA படிக்கும் பொழுது அதனுடைய ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்கிறார்கள். ऐसे भगवान आकर जो पढ़ाई पढ़ाते हैं அதே போலத்தான் பகவான் வந்து என்ன படிப்பு சொல்லிக் கொடுக்கிறாரோ वो पहले ऊपर ऊपर बेसिक रूप में समझाते हैं।
அது முதலில் மேலோட்டமாக பேசிக் படிப்பு தான் சொல்லிக் கொடுக்கிறார். बेसिक नॉलेज को जो बच्चा बुद्धि आत्मा है वो, பேசிக் ஞானத்தை குழந்தை புத்தியுடைய ஆத்மாக்கள் யார் இருக்கிறார்களோ लेकिन उसकी गुह्यता को धारण नहीं कर पाती. जो बच्चा बुद्धि आत्मा है वो रट लेती है लेकिन उसकी गुह्यता को धारण नहीं कर पाती. குழந்தை புத்தி உடையவர்கள் மனப்பாடம் செய்து கொள்கிறார்கள், ஆனால் அதனுடைய ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. यही ब्रह्मा के बच्चों का हाल होता है. இதே நிலைமைதான் பிரம்மாவினுடைய குழந்தைகளினுடைய நிலைமையும் ஆகுகிறது. ब्रह्मा के जो बच्चे हैं பிரம்மாவினுடைய उनमें குழந்தைகள் जो कुकवंशावली ब्राह्मण है அதிலும் கூட யார் குக்குவம்சாவளி பிராமணர்களோ, அதாவது மடியை ஆதாரமாக எடுத்து வளரக்கூடிய குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ वो ज्ञान के मर्म को न जानने के कारण அவர்கள் ஞானத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் वो ज्ञान के मर्म को न जानने के कारण ब्रह्मा की कोख को ही याद करते हैं. ब्रह्मा की कोख अर्थात बोध, பிரம்மாவினுடைய மடியைத்தான் நினைவு செய்து கொள்கிறார்கள், நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கோக் என்றால் மடி. उन्हें बोध का प्यार मिला है तो वो देह में फंस जाते हैं. அவர்கள் மடியில் தவழ்ந்த அன்பு அனுபவம் ஆகுகிறது. அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதனால் அவர்கள் தேகத்தில் உடலில் மாட்டிக்கொள்கிறார்கள். उनकी बुद्धि में ये नहीं बैठता. அவர்கள் புத்தியில் இந்த விஷயம் इस तन வருவதில்லை. के द्वारा सुप्रीम सोल आकर के ज्ञान सुनाता है. அதாவது இந்த உடல் மூலமாக சுப்ரீம் சோல் தந்தை வந்து ஞானம் சொல்கிறார். सुप्रीम सोल आकर के जो ज्ञान सुनाता है சுப்ரீம் சோல் தந்தை வந்து எந்த ஞானத்தை சொல்கிறாரோ तो ज्ञान को विशेष महत्व देना चाहिए. அந்த ஞானத்திற்கு விசேஷமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். देहदारी को महत्व नहीं देना चाहिए. தேகதாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க बाबा கூடாது. ने मुरली में बोला था அதனால்தான் பாபா முரளியில் சொல்லி இருக்கிறார், अगर इस ब्रह्मा का चित्र रखेंगे देना चाहिए. ये बाबा ने मुरली में बोला था इस ब्रह्मा का चित्र नहीं रखना है. अगर इस ब्रह्मा का चित्र रखेंगे இந்த பிரம்மாவினுடைய சித்திரத்தை வைக்க கூடாது. ஒருவேளை இந்த பிரம்மாவினுடைய சித்திரத்தை வைத்தீர்கள் என்றால் तो पतित बन जाते. பிறகு தூய்மை இல்லாமல் ஆகிவிடுவீர்கள், बुद्धि भ्रष्ट हो जाएगी. புத்தி கீழானதாகிவிடும். क्यों कहा? ஏன் சொன்னார்? इसलिए कहा ஏனென்றால் कि ब्रह्मा वाली सोल अर्थात कृष्ण की सोल बच्चा बुद्धि आत्मा है. அதாவது பிரம்மாவினுடைய ஆத்மா, கிருஷ்ணரினுடைய ஆத்மா குழந்தை புத்தி உடையவர். जो बच्चा है वो बेसिक नॉलेज को समझ सकता है. குழந்தை என்னவோ அவர் பேசிக் ஞானத்தை புரிந்து கொள்வார், लेकिन एडवांस ज्ञान की गहराइयों को नहीं समझ सकता. ஆனால் அட்வான்ஸ் ஞானத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள மாட்டார். कृष्ण की सोल के द्वारा अर्थात दादा लेखराज के द्वारा கிருஷ்ணர் ஆத்மாவின் மூலமாக, அதாவது தாதா லேக்ராஜின் மூலமாக सुप्रीम सोल बाप ने आकर के जो ज्ञान सुनाया சுப்ரீம் சோல் தந்தை வந்து என்ன ஞானம் சொன்னாரோ वो बेसिक नॉलेज के बतौर सुनाया. அது பேசிக் நாலேஜினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது. उसका गुह्यार्थ नहीं बताया. அதனுடைய ஆழமான ரகசியத்தை சொல்லவில்லை. தந்தை வரும் பொழுது तो बेसिक नॉलेज सुनाने के बाद பேசிக் ஞானம் கொடுத்த பிறகு टीचर के रूप में उसका गुह्यार्थ भी सुनाते. டீச்சரினுடைய ரூபத்தில் அதனுடைய ஆழமான ரகசியத்தையும் சொல்கிறார். ऐसे लौकिक दुनिया में बच्चे होते हैं எப்படி லௌகீக உலகத்திலும் கூட குழந்தைகள் இருக்கிறார்கள். बेसिक नॉलेज की पढ़ाई माँ पढ़ाई लेती है. அம்மா பேசிக் நாலேஜினுடைய படிப்பு சொல்லிக் கொடுத்து விடுகிறார்.
लेती है। வீட்டிலேயே கூட அம்மா அமர்ந்து படிப்பு சொல்லி கொடுத்து விடுகிறார். लेकिन हायर सेकेंडरी स्कूल की या बीए एमए की पढ़ाई ஆனால் पढ़ाने के लिए माँ सक्षम नहीं होती। உயர்ந்த படிப்பு சொல்லிக் கொடுப்பது, அதாவது பிஏ எம்ஏ இந்த படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு அம்மாவுக்கு முடியாது. அம்மா அந்த அளவுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது. तो परमात्मा बाप टीचर बनकर के भी आता है। அப்பொழுது பரமாத்மா தந்தை டீச்சர் ஆகி கொண்டும் வருகிறார். वो बाप भी है, वो स्वयं एक ही रूप में टीचर भी है। அவர் தந்தையும் கூட, அவரே தானே டீச்சரும் கூட. और एक ही रूप में सदगुरु भी बन के आता है। பிறகு அதே உருவத்தில் சத்குருவும் ஆகிக் கொண்டு வருகிறார். वो बाप टीचर सदगुरु का रूप झंडे का जो तीसरा कपड़ा है, सबसे ऊपर वाला, அப்பா டீச்சர் சத்குருவினுடைய அந்த உருவம் மூவர்ண கொடியில் மிகவும் உயர்ந்த நிலையில் காட்டப்பட்டுள்ளது. वो शंकर का रूप है। அந்த சிவப்பு நிறம் அதுதான் சங்கரினுடைய உருவம். उस रूप में वो टीचर भी बनता है, அந்த ரூபத்தில் அவர் டீச்சரும் கூட ஆகுகிறார், सदगुरु भी बनता है, சத்குருவும் ஆகுகிறார். और बाप बन करके सारे विश्व को वर्षा देने के निमित्त भी बनता है। மற்றும் டீச்சர் ஆகி கொண்டு முழு உலகத்திற்கும் ஆஸ்தி கொடுப்பதற்கும் காரணமாக இருக்கிறார். तो शंकर के मस्तक पर जो लीक के रूप में चंद्रमा दिखाया जाता है, சங்கரினுடைய நெற்றியில் சந்திரனினுடைய சித்திரம் காட்டப்பட்டுள்ளது, அர்த்த சந்திரமா. चंद्रमा ज्ञान चंद्रमा ब्रह्मा की यादगार है। அந்த சந்திரன் ஞான சந்திரன் பிரம்மாவினுடைய நினைவார்த்தம். वो ज्ञान चंद्रमा ब्रह्मा माया से युद्ध करते करते அந்த ஞான சந்திரமா क्षीण பிரம்மா अवस्था में पहुंच जाता है। மாயாவுடன் போர் செய்து செய்து மிகவும் சக்தியை இழந்த நிலையை அடைந்து விடுகிறார். और वो छीनी हुई लीक उसके मस्तक में प्रवेश करता है। शंकर को त्रिनेत्री कहा जाता है। और वो छीनी हुई लीक शंकर के मस्तक पर दिखाई जाती है। அந்த சக்தியை இழந்த நிலையினுடைய உருவம்தான் அர்த்த சந்திரமா. அதாவது சந்திரன் குறைந்து குறைந்து மிகவும் ஒரு கோடு அளவு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. அதை சங்கரினுடைய நெற்றியில் காட்டியிருக்கிறார்கள். इसलिए मस्तक में आता है। ஏன் அவருடைய நெற்றியில் வருகிறார்? उसके मस्तक में प्रवेश करता है पढ़ाई पढ़ने के लिए। படிப்பு படிப்பதற்காக அவருக்குள் பிரவேசமாகுகிறார். शंकर को त्रिनेत्री कहा जाता है। சங்கரை திருநேத்ரி என்று சொல்கிறார்கள். कहा जाता है। शंकर को त्रिनेत्री कहा जाता है। तीसरे नेत्र को शिवनेत्र कहा जाता है। மூன்றாவது கண்ணை சிவநேத்திரம் என்று சொல்கிறார்கள். इसका मतलब हुआ இதற்கான அர்த்தம் कि என்னவென்றால் वो त्रिमूर्ति शिव ब्रह्मा में भी प्रवेश करता है। அதாவது அந்த திருநேத்ரி சிவன் பிரம்மாவிற்குள்ளும் பிரவேசமாகுகிறார். और ब्रह्मा में प्रवेश करके माँ के रूप में संसार में पहले प्रत्यक्ष होता है। பிரம்மாக்குள் பிரவேசமாகி அம்மாவினுடைய ரூபத்தில் முழு உலகத்தின் முன்னாலும் வெளிப்படுகிறார். और बाद में त्रिनेत्री शंकर में सदा शिव के रूप में सदा शिवनेत्र के रूप में प्रत्यक्ष होता है। அதற்கு பின்னால் சங்கருக்குள் பிரவேசமாகி அதாவது திரிநேத்ரி சிவன் ரூபத்தில் சதா சிவனினுடைய ரூபத்தில் வெளிப்படுகிறார்.